போறோம், ஆன்டி கரப்டான ஒரு பார்ட்டி நாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்கான ஒரு ப்ராமிஸ் கொடுத்து வரீங்க. நீங்க என்ன அத பத்தி பேசுனீங்க என்னன்னு கேக்குறேன். நீங்க ஒருத்தரை பத்தி குற்றம் சாட்டுறீங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேளுங்க. கட்சியோட ஸ்டேஜ் இருக்கு, உங்களுக்கு வந்து எப்பவுமே ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்காங்க, அங்க போய் பேசுங்க. எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்காங்க, உதயநிதி ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்காருங்க, எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்காங்க. நீங்க உங்களுக்கு எவனா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும், வெளியில பிரஸ் மீட் கொடுக்கறதே பாருங்க, முதல்வர் ஸ்கிரிப்ட வச்சு பேசுறார் அப்படிங்கறதே ஒரு ஸ்கிரிப்ட பார்த்து சொல்றாரு. அவனை கூட்டு செருப்பால் அடியும், செருப்பு நல்ல செருப்பு இருந்தா சரி. அதை சொல்றதுக்கே உனக்கு ஸ்கிரிப்ட் தேவைப்படுதா? என்ன காமெடி இல்ல, ரொம்ப அப்படியே பார்க்காம அப்படியே காலமேக புலவர் மாதிரி பொழிகிற மாதிரிதான் பில்டப் கொடுக்க வேண்டியது உதயநிதி. உங்களுக்கே ஸ்கிரிப்ட் இல்லைன்னா பேச வராது. அவன் தெரியும், அவன் தப்பு தப்பா பேசுவான், திக்கி திக்கி பேசுவான், தமிழ் அறகுறையா பேசுவான், ஹைட்ரோ பைட்டுமா, தண்டி வேலை லாரி ஏற்றுவான். மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு அசெம்பிளி. முதல்வர் பேசும்போது நீங்கள் சட்டசபைக்குள் இருந்து மக்கள் பிரச்சனையை பேசியிருந்தா இருப்பாங்க, மக்கள் பிரச்சனையை பேசினா ஒரு குட்டி ஸ்டோரி பேசினா இருக்க முடியாதுங்க. அப்படி இல்ல, நீங்க சோஃபா மாடல் சொன்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லக்கூடாதா? சோஃபா மாடல் சொல்ல எனக்கு கேக்குற கேள்வி, ஒரு ஆப்போசிஷனோட இது என்ன? ஆப்போசிஷன் வாட் இஸ் தி ரோல் ஆஃப் தி ஆப்போசிஷன்? அதுக்கு எதிர்வினையாற்ற ஆளுங்கட்சிக்கு இடம் கிடையாதா? டிஎம்கேக்கு பார்ட்டி ஃபண்ட் சொன்னாங்க. பார்ட்டி ஃபண்ட் எந்த கட்சிக்கு வேணாலும் இருக்கட்டும்ங்க. ஏன் பார்ட்டி ஃபண்ட் பயந்து போறீங்க? ஒரு காலத்துல கச்சத்தீவுனா ஒன்று கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவு என்று சொன்னால் எதிர்கட்சியினர் வெளியே கிளம்பி விடுகிறார்கள். இரண்டாவது பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓடக்கரை கிராமத்தில் 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கனிமொழி புதிய பயணிகள் நிழற்குடையை திறந்து வைத்தார். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில வெறும் 50,000 ரூபாய் பொண்ணு. அப்போது பேருந்தே நிற்காத இந்த இடத்தில் பஸ் ஸ்டாப் எதற்கு என்று கேள்வி எழுப்பிய பெண்கள், நம்ம முதல்வராக இருந்தால் ஒரு வாரத்திற்குள் செய்து கொடுத்திருப்பேன் என்று கூறிய கனிமொழி, நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். பெண்களின் கோரிக்கையை நிராகரித்துவிட்டு காரில் ஏறி சென்றார். அப்ப நம்ம கிளம்பி எங்க போறீங்க? இருங்க, பஞ்சாயத்து முடிச்சுப்பா. இருங்கன்றல ஒண்ணு இல்ல, பஞ்சாயத்தை பழக வர்றாங்களா? எடுபட்ட வயலுங்க. எங்க ஆட்சி வரலங்க, அவங்க ஆட்சி வரலன்னு சொல்லலாமா? அது பேசக்கூடாது. அவங்க நாங்க முயற்சி பண்றோமா, நாங்க செய்யறோம். எம்எல்ஏ யாரு அனிதரா பேசுறீங்க? என்ன தேடுறாங்க? நம்ம ஏரியால இவ்வளவு பெரிய கலாட்டம் நடந்திருக்கு, எங்க போன அந்த ஏறு ஊமத்துற? கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. சார் தூங்கிட்டா சார். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இப்பவும் திமுக காரர் தானே இங்க எம்எல்ஏவாக இருக்கிறார் என்று பெண்கள் ஆதங்கப்பட்ட நிலையில் நின்று குறை தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளாமல் தொகுதி எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனும் கூட்டத்தோடு நழுவி சென்றார். நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா? பெண்களின் ஆதங்க குரல் குறித்து தாவேகாவினர் மூலம் தகவல் அறிந்து அடுத்த சில மணி நேரங்களில் அங்கு வந்த மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அங்கு அமைக்கப்பட்டிருந்த பயணிகள் நிழற்குடையை பார்வையிட்டார். 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கனிமொழி புதிய பயணிகள் நிழற்குடையை திறந்து வைத்தார். வீடுன்னு சொன்னீங்க, ஒரே ஒரு செவரு தான் இருக்கு. கனிமொழியிடம் கோரிக்கை வைத்த பெண் தனது ஆதங்க குரலையும் கோரிக்கையையும் அமைச்சர் ஸ்ரீநாத்திடம் தெரிவித்தார். உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்த அமைச்சர் ஸ்ரீநாத் அரசு போக்குவரத்து கழகங்களில் மேலாளர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களிடம் பேசி அனைத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் ஓடக்கரை கிராமத்தில் நின்று செல்ல ஏற்பாடு செய்தார். கவிஞர் மூலம் தகவல் அறிந்து அடுத்த சில மணி நேரங்களில் அங்கு வந்த மீன்வளத்துறை அதனை உறுதிப்படுத்தும் விதமாக திருச்செந்தூரில் இருந்து அரசு பேருந்தில் ஏறி பயணித்த அமைச்சர் ஸ்ரீநாத் ஓடக்கரை பேருந்து நிறுத்தத்தில்
தங்கள் சகாக்களுடன் வந்து இறங்கினார். அப்புறம் திடீர்னு வந்து ரோடு போட்டாங்க. இப்ப நம்ம ஊருக்கு மினி பஸ் கூட விட்டுருக்காங்க. பிறவு என்ன, நீ நினைச்ச மாதிரி பயிலவ எல்லாம் பள்ளிக்கூடம் காலேஜ்னு போய் படிக்க ஆரம்பிச்சு நல்ல வேலைக்கு கூட போக ஆரம்பிச்சிட்டானுவ. தங்கள் கோரிக்கை அடுத்த சில மணி நேரங்களில் நிறைவேற்றப்பட்டதால் ஓடக்கரை பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஏக்கா கனிமொழி அக்கா, தூத்துக்குடியில திருச்செந்தூர்லாம் உங்களுக்கு என்னக்கா வேலை அப்படின்னு கேட்டா ஆனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணன் தான் வர சொன்னாவல. கொஞ்சம் விட்டுருந்தா கோலம் போட்டு பூசடி பூசடி இருப்பாளுங்க. ஏமா இங்க வந்து பஸ்ஸே நிக்காதம்மா, நாங்க இவ்வளவு நாள் காத்துலாம் நிக்கோம், அப்படி நிக்கும் போது எங்களுக்கு பஸ் வராதுலா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம ஆட்சியா இருந்தா நம்ம ஒரு 2 நாள்ல சரி பண்ணிடுவோம்லையா அப்படின்னு சொன்னப்போ அந்த அக்கா திருது பண்ணி கேட்டு விட்டு, என்னையா 5 வருஷம் உங்க ஆட்சி தானேம்மா இருந்துச்சு, இவர் தானையா இங்க உள்ள எம்எல்ஏ, அவர் நினைச்சா நடக்காததா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டாங்க. அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. அடுத்த நாளே ஸ்ரீநாத் அவர்கள், தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத் அவர்கள் அங்கே போய் நின்றுட்டு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாளையிலிருந்து இந்த இடத்துல ஸ்டாப்பு, கண்டிப்பாக பஸ் நிற்கும், நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்ல. தொடங்கினது என்னமோ திமுக தான், ஃபினிஷ் பண்ணது தாவேக்காவா இருக்காங்களேப்பா. இப்போ தாவேக்கா ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, மக்களும் ஆமா தாவேக்கா தான் இங்கே பஸ் நிறுத்தத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேவையா? வேற ஒண்ணுமே கிடையாது. முரசொலி நாளிதழை வச்சு சண்முகம் அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை இவ்வளவு கேவலமா திட்டிருக்கீங்களே, டானி கொடுத்து வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி. இதை விட ஒரு நல்ல கட்சி என்னவா இருக்கும்? பி சண்முகம் அவர்கள் உட்பட நிறைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாருமே இப்போ தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படி ஆதரவு கொடுத்ததுனால அவர் அந்த அளவுக்கு இழிவா பேசுற அளவு நீங்க கீழே இறங்கி வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் புரிதல் ஐயே சி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன வாட்டு போட்டுங்கிற மண்டையில மசிறுதா மூளையாவது ஊறுகாய் அளவுக்கு இங்கேயாவது இருக்க வேண்டாம். திமுக இப்படி இருக்கணும், வாய்ப்பத்திட்டு பேசாம இருக்கணும், எங்களை விமர்சிக்க கூடாது. எங்களை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல. நீங்க மாத்தி கூட்டணி வைக்கலையா? உங்களுக்கு மட்டும் தான் வந்து தமிழ்நாடு எழுதி கொடுத்திருக்கா? நீங்க தான் முதலமைச்சர் ஆகணுமா? நீங்க தான் துணை முதலமைச்சர் ஆகணுமா? நாங்க அமைச்சர் ஆக கூடாதா? இன்னைக்கு அவங்கள ரெண்டுல ஒண்ணு பார்க்கல, என் பேரை மாத்தி ஒண்ணு இல்ல, சும்மா பேசிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா, அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேசல் உள்ள போயிருவேன். அம்மா